முன்னாள் அமைச்சர் டாக்டர் சிவானந்தவா இருக்கட்டும், அல்லது முன்னாள் எங்களுடைய அரசியல்வாதிகள் யாருமே ஒரு என்ன சொல்றது ஒரு குவாலிஃபிகேஷன் உள்ள அரசியல்வாதிகள் எப்பவுமே இருந்ததில்லை. அதுக்காண்டி நான் குவாலிஃபிகேஷன் உள்ள அரசியல்வாதி என்று சொல்ல வரையில. ஆனால் ஒரு டிசிசி மீட்டிங்கை கோஆர்டினேட் பண்ணிக்கல. அது வடக்கு மாகாணத்தையே முழுக்க நாங்கள் பார்ப்போம். அப்போ நாங்கள் எடுக்கிற அந்த முடிவுகள் வடக்கு மாகாணத்தில் இருக்கிற முழு மக்களையும் பாதிக்கப்படும். அது எனக்கு ஓட் போட்டா இருக்கலாம், என்பிபிக்கு ஓட் போட்டா இருக்கலாம். அப்போ அங்கே ஒரு எங்களுடைய அரசு திணைக்களங்களில் மேலே வேலையிறார்கள் நினைக்கிறேன் என்றால் யாரும் எங்களை கேள்விக்கூடா, யாரும் எங்களோட கதைக்க இயலாது. முக்கியமாக நீங்கள் பார்த்துருப்பீங்கள், இன்றைக்கு எங்களுடைய எலக்ட்ரிசிட்டி போர்ட் இன்ஜினியர் சொன்னேன்னு சொன்னால் ஒருத்தர் எங்களை கேள்வி வைக்க இயலாது. அது மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் கலாச்சாரம் மண்டபம் காட்டி கொண்டிருக்கணும். 2 வருஷம் 5 வருஷம் ப்ரொஜெக்ட் இப்போ 5 வருஷம் ஆகுது. 2019 ஸ்டார்ட் பண்ணவே யாரும் எங்கள்கிட்ட கேட்கல. அதாவது சரி லெசன் லேர்ன் டாக்குமெண்ட் இருக்கான்னு இல்லை, பிஎஸ்எஸ்பி ப்ராஜெக்டில் எவ்வளோ காசு பாவிக்கல, இன்னும் 20 நாள் கிடைக்க நீங்கள் பாவிக்கலன்னு சொன்னால் 20 நாளில் 60 மில்லியன் பாவிப்போம். 20 நாளில் 60 மில்லியன் பாவிப்போம். அப்போ அது சம்பந்தமான மக்களுக்கு தெளிவுபடுத்தல் ஒன்றுமே இல்லை. முக்கியமாக நான் இன்றைக்கு சொல்ல இந்த மீட்டிங்கில் பார்த்தா தெரியும், இந்த துண்டு வட்டி போடுற யூடியூபர்ஸுக்கும் ஒரு சில ஊடகங்களுக்கு, முக்கியமாக உதயன் இந்த பேப்பர்களில் டிசிசி மீட்டிங்கை குழப்பினார் என்றது. இப்போ நான் ஒரு அரசாங்கத்தின் எம்பியும் இல்லை, அதே நேரத்தில் எதிர்கட்சி எம்பியும் இல்லை, நான் மக்களுடைய எம்பி. அவ்வளோதான் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிக்கொள்வேன், நான் மக்களுடைய எம்பி மட்டும்தான். அப்போ ஒரு மக்களுக்கு போய் சேர வேண்டிய நிதி இப்போ முக்கியமாக பார்ப்போம், எத்தனையோ ரோட்டுகள் போடப்படாமல் இருக்குது. ஆனால் நாங்கள் கலாச்சார மண்டபத்துக்கு 600 மில்லியன் 800 மில்லியன். ஏனென்றால் அது உங்களுக்கே தெரியும், முன்பிருந்த அமைச்சர்மார்கள் எல்லாம், முக்கியமாக டாக்டர் தேவானந்தா போன்ற அமைச்சர்மார்கள் எல்லாம் ஒரு தாந்தோண்டித்தனமான அட்மினிஸ்ட்ரேஷனை தான் விழாவும் செய்து கொண்டிருந்தவை. அவருடைய எடுபடியாகத்தான் இந்த அரச நிறுவனங்களில் வேலைகிற பெரிய ஆக்கள் தனக்கு விரும்பினாக்கள் எல்லாம் போட்டிருந்தவை. உதாரணமாக நான் கதைக்கலாம், முன்னாள் ஆளுநரை பற்றியெல்லாம் கதைக்கலாம், நான் கதைக்க விரும்பல. அப்போ முன்னாள் ஆளுநர் என்று சொல்லி கதைப்போம். இப்போ அவள் ஒரு ஸ்கூல் ட்ரான்ஸ்ஃபர் உண்டு, 50,000 ரூபா வேணும் என்று சொல்லி அடிப்படையான அப்போ கம்ப்ளைண்ட்ஸ் கூட எனக்கு வந்திருக்குது. நான் அது சம்மந்தமாக விரிவாக ஆராய்ச்சி போட்டு நான் அது சம்மந்தமாக டிசிசி மீட்டிங்கில் பாராளுமன்றத்தில் பெரிய கேட்போம். அது மாதிரி ஒரு வைத்திய அதிகாரி சொல்லியிருக்கிறார், கடவுளே வந்தாலும் நாங்கள் உள்ளுக்க விட மாட்டோம் என்றால் நீங்கள் ஒரு கொலையும் செய்வீங்க, ஆனால் கடவுள் இரண்டு கேட்க வந்தால் கூட மிஸ்டர் கடவுள் ப்ளீஸ் வெளியே போங்க என்று சொல்லுவீங்க. நீங்கள் எனக்கு அது விளங்கல் என்னென்றால், பொதுமக்கள் ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ளணும். ஒரு பாராளுமன்ற உறுப்பினரா நான் ஒரு விஷயத்துக்கு அடிபடுறது என்னுடைய சொந்த லாபத்துக்கும் அரசியல் அரசியல் இல்லை. ஏன்னா உங்களுக்கு வடிவா தெரியும், நான் என் அரசியல் ஆசைப்பட்டு வந்ததும் இல்லை, அரசியலில் நிற்கிற இவ்வளோ காலத்திலையும் நான் அரசியல் நோக்கங்களுக்காண்டி எந்த செயற்பாடுகளை செஞ்சதும் இல்லை. முக்கியமாக வேலையில்லா பட்டதாரிகள் 3000 பேர் இருக்கணும். அப்போது அவர்களிடம் கேட்கும்போது நான் சொன்ன விஷயம், தம்பி எலெக்ஷன் முடிய வாங்க கதைப்போம். இப்போ கதைச்சா நீங்கள் நினைப்பீங்க நாங்கள் உங்களோட எலெக்ஷன் ஓட்டு எடுக்கிறதுக்காண்டி நீங்கள் கையந்திரமாக இருக்கோ யாருக்கோ சப்போர்ட் பண்ணுங்க, முடிய வாங்கன்னு இப்போ வந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களை நான் கைவிட மாட்டேன், சொன்ன வார்த்தையை கைவிட மாட்டேன். அது மாதிரி 170 சுகாதார தொண்டர் ஊழியர்கள் என்னை கேட்டதால் நான் சாகும் வரைக்கும் என்னுடைய டிசிஷன்ஸ் மாறாது, நான் செய்ய மாட்டேன். ஸோ டிசிசி மீட்டிங் சம்பந்தமாக எழுதுபவர்கள் இப்போ நாங்கள் அதை யாருமே அரசு திணைக்களங்கள் இருக்கிறாக்களை குறை சொல்ல போகிறதில்ல. இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரியும், இப்போ டூரிசத்தில் அவ மொத்தமாக 65 மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த 11 மாதங்கள் 9 மில்லியன் தான் பாவிச்சிருக்கணும். அப்போ எங்கே இன்னும் 20 நாளில் மிச்சம் 54 மில்லியன் பாவிக்க போறீங்கன்னா அதை பற்றி எங்கள்கிட்ட கேட்கலாது. அதுக்கெல்லாம் நான் போய் சொல்ல மாட்டேன். அரசியல் தலையீடு, அதாவது அரச நிறுவனங்களுக்குள்ள அரசியல் தலையீடு இருக்கக்கூடாது. அரசியலால் தான் மக்கள் ஆளப்படுகிறார்கள். அது அரச நிறுவனங்களாக இருக்கலாம் அல்லது பொதுமக்களாக இருக்கலாம், எல்லாருமே அதுதான் லெனின் வடிவா சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு விருப்பமான அரசியலை நீங்கள் தேர்வு செய்யணும், வடிவாக விளங்கிக் கொள்ளுங்கோ. அங்கஜனா இருக்கட்டும், டக்லஸாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எனக்கு கோயில் லெட்டராக என்ன கோயில் லெட்டரும் இல்லை, சித்தாபுரம் தான் கட்டின தெரியல. மேபி என்ன சுட்டுச்சா கொண்டு போட்டு கோயில் கட்டுவீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். அது எனக்கு பிரச்சனை இல்லை. என்னென்றால் அரசியல்ன்றது நாங்கள் விரும்பி செய்கிற உண்டு. அந்த நாங்கள் விரும்பி செய்கிற அந்த அரசியலை எங்களுக்கு விருப்பம் இல்லாமல் நாங்கள் ஒரு ஓட், அது எங்களோட அடிப்படை உரிமை. நாங்கள் அந்த ஓட்டை பிள்ளையாக போட்டுட்டோம்னா பிள்ளையான ஆக்கள் உங்களுக்கே தெரியும். இப்போ எல்லா கம்ப்ளைண்ட்ஸும் என்னோட தான் சொல்லி கொண்டிருக்கிறேன். மெயின் வேற ஒருத்தர் போய் சொல்லல என்ற நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் மக்களுக்காக உண்மையாக கதைப்பேன் ஒரே ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் இருந்தான். இப்போது கூட என்னோட அரசாங்கத்துக்கு நான் சப்போர்ட் பண்ணுவதும் அரசாங்கம் எனக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய காரணம், நான் உண்மையான விடயங்களை அங்கே பாராளுமன்றமாக இருக்கட்டும் அல்லது டிசிசி மீட்டிங்காக இருக்கட்டும் அல்லது யார் வந்தாலுமே உண்மையான விடயங்களை கதைப்பேன் ஒரு அடிப்படையில் தான். இதால் எனக்கு எந்த லாபமும் வர போகிறதும் இல்லை. இதால் நான் ஒன்றையும் கொண்டு போய் சேர்க்க போகிறதும் இல்லை. நாளைக்கு
நாளைக்கு வந்து நான் யாருடைய லாபங்களையோ அதுகளையோ நான் இதை கொண்டு இதை வீடு கட்ட போகிறதும் இல்லை. இப்போ நான் என்ன எதிர்பார்க்குறேன்டா 2025ஆம் ஆண்டுலேருந்து 2030ஆம் ஆண்டு, அதாவது 29ஆம் ஆண்டு வரைக்கும் உரிய இனிவார காலங்களில் நாங்கள் செயற்படுத்தப்படுற திட்டங்கள் எல்லாம் பொதுமக்களுக்கு அது விளங்கப்படுத்தப்பட்டு, பொதுமக்களோட கருத்துக்களும் எடுக்கப்பட்டு, பொதுமக்களோட பிரதிநிதிகளும் அனுப்பப்பட்டு, மற்றது நான் பொதுமக்களோட கதைப்பேன். நான் எப்போவுமே பொதுமக்கள் சார்பாக தான் இருப்பேன். அப்போ எங்களுடைய வாக்காளர் பெருமக்களுக்கும் முக்கியமான என்னன்னு சொன்னால், நீங்கள் நம்பி வாக்களித்திருக்கிறது NPP அரசாங்கத்துக்கு. எனக்கு 27,000 வாக்குகள். ஆனால் ஒரு நம்பிக்கையான அடிப்படையில் வாக்கை போட்டிருக்கிறீங்க. NPP அரசாங்கம் உங்களுக்கு செய்ய வேண்டிய வேலைகளை நின்று கேட்குற கேள்விகள் வந்து நான் கேட்பேன். நான் அரசாங்க சார்பான ஆளாக இருந்தாலும் நான் அதை கௌரவ அமைச்சர் அவர்களுக்கும் சொல்லியிருக்கிறேன். கௌரவ அமைச்சர் அவர்களே, நீங்கள் இந்த மீடியா இதை கொண்டு போய் நான் கதைக்கிறது வந்து உங்களுக்கு எதிராக இல்லை, மக்கள் சார்பில் இந்த விஷயங்களை பப்ளிக்கு கொண்டு வந்து, உதாரணத்துக்கு சுண்ணாத்தில் இருக்கிற அந்த உயர் அழுத்த மின் இணைப்பை திருப்பி அங்கால கொண்டு போனான்னு சொல்லி அமைச்சர் உத்தரவு போட்டிருக்கார். அதாவது வந்து அப்படியான விஷயங்களை எனக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க. என் dr.arjun@gmail.comக்கு இமெயில் போடுங்க, அல்லது எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க, அல்லது கால் பண்ணுங்க. நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். எனக்கு இந்த இன்னும் சம்பளம் கூட கிடைக்கல. என் சொந்த பெட்ரோலில் சொந்த காசில் தான் நான் எல்லா இடமே தெரிகிறேன். அது தவிர முக்கியமாக என்னோட வெளிநாட்டில் இருந்து அனுப்பின ஒரு சில ஆக்கள் செய்த உதவியில் இருக்கிற காசுலாம் பெட்ரோல் அடிச்சுட்டு போகிறேன். நான் சாப்பிட்ற காசுமாக தான் உண்மையானது தான். நான் அதை போய் சொல்லல. என்னுடைய சம்பளம் இது வரைக்கும் தெரியல, எவ்வளோ சம்பளம் வருமானு தெரியாது. கொழும்புக்கு யாழ்ப்பாணம்னு சொல்லி ட்ராவல் பண்ணணும். நான் ஒரு டிரைவரை வச்சு சுகபோக வாழ்க்கை கூட இல்லை, நான் தான் ட்ரைவ் பண்ணுறேன். இப்போ கூட மன்னாருக்கு வந்து ஒரு முக்கியமான இன்டர்வியூ ஒன்றை வச்சுட்டு திருப்பி மன்னாரில் இருந்து திருப்பி யாழ்ப்பாணம் போய் கொண்டிருக்கிறேன். அதை விட திங்கட்கிழமை வந்து வழக்குக்கு வந்து நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஸோ அந்த வழக்குக்கு திங்கட்கிழமை நான் ஆஜராகுவேன். அதையும் தவிர